1,02,514 கோடி ரூபாய் வருமானமாக முதலீடாக வெறும் 95 நாள்ல தமிழ்நாடு மாநிலத்துக்கு வந்திருக்கு. சராசரியாக ஒரு நாளைக்கு 1079 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாடை நோக்கி நகர்ந்திருக்கு. 1,14,790 பேருக்கு வேலை வாய்ப்புக்கான வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது இந்த வேலை வாய்ப்புகளும் உருவாகும். அதாவது இந்த அரசு பதவியேற்றதிலிருந்து ஒரு நாளைக்கு 1208 பேருக்கு வேலைக்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கு. ஒவ்வொரு மணி நேரமும் 50 பேருக்கு வேலைக்கான வாய்ப்பு. எந்த அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டின் எந்த அரசு வரலாற்றில் இது நடந்திருக்கு? நீங்க இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளாடி இன்னும் 12 பேருக்கோ 25 பேருக்கோ 50 பேருக்கோ வேலை வாய்ப்பு உருவாகி விடுது தமிழ்நாட்டில். இதை கேட்டா இனிமே எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் அப்படியே மியூட் ஆயிடுவான். அவ்வளவுதான். அப்படி அவன் மியூட் ஆகலைன்னா அவனுக்கு மூளை வேலை செய்யலன்னு அர்த்தம். தமிழ்நாட்டு வரலாற்றில் எத்தனையோ இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனா ஒரு அரசுடைய முதல் கான்க்ளேவ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் 95 நாளுக்குள்ளாடி ஒரு இன்வெஸ்டர் கான்க்ளேவ் ஒரு அரசு அல்லது ஒரு கட்சி நடத்துறதே அபூர்வமான விஷயம். ஒரே நாள்ல 97 கையெழுத்துக்கள், 67,452 கோடி ரூபாய்க்கான 95 நாள்ல அந்த நாட்களை விட அதிகமான கையெழுத்துக்கள் 97. இந்த வேகம் ரெக்கார்ட்ல இதுவரைக்கும் தமிழக அரசு அல்லது அரசியல் வரலாற்றில் கிடையவே கிடையாது. வேற யாரு என்ன ப்ரூஃப் வேணும்னாலும் கொண்டு வரட்டும், நம்ம டேபிள்ல உட்காந்து நெகோஷியேட் பண்ணலாம், பேச்சுவார்த்தை பண்ணலாம், ஆர்கியூ பண்ணலாம்.